கடந்த காலங்கள்ல 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் தீப்பெட்டியே கண்டுபிடிச்சாங்க. அப்போ கடந்த காலங்கள்ல 300 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் நெருப்புக்காக என்ன பண்ணாங்க? நெருப்பை கண்டிப்பா சார்ந்திருந்தாங்களா? எனக்கு நெருப்புல சமைச்சா தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலங்கள்ல மனிதர்கள் சொல்லியிருக்க முடியுமா? நெருப்பை யார் நெருப்புல சமைச்சிருப்பான்? பணக்காரங்களுடைய அ தேவை தான் நெருப்பா கூட இருந்திருக்கும். பணக்காரர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? அந்த நெருப்பு அணையாம இருப்பதற்கான ஒரு தொழில்நுட்பம். இந்த அரண்மனையில வசிக்கிறவங்க, ஆட்கள வேலை வச்சு எப்போ பார்த்தாலும் அந்த நெருப்ப அணைய விடாம, நீ எண்ணெய ஊத்திக்கிட்டே இரு. அதான் உன்னுடைய வேலை. இப்படியெல்லாம் கூட ஆள் வச்சிருப்பாங்க. இந்த நெருப்புல சமைச்ச உணவுகளுக்கு அடிமையாகி, கடந்த காலங்கள்ல இந்த நெருப்ப அணைய விடாம பார்த்துக்கணும். தீப்பெட்டி இல்லாத காலகட்டங்கள்ல ஒவ்வொரு வாட்டியும் அல்லது ஆள் வச்சு எனக்கு நெருப்பு பத்த வச்சு குடு. நெருப்பு பத்த வச்சு குடுக்குறதுக்குன்னே ஆட்கள் அதையே தொழிலா வச்சிருக்கலாம். பணக்காரங்க அதுக்கான ஆட்கள வேலைக்கு வச்சிருந்திருக்கலாம் அந்த காலத்துல. தீப்பெட்டி இல்லாத காலங்கள்ல எப்படி நெருப்பு பற்ற வைக்கப்படும் அப்படின்னா, நெருப்பை பற்ற வைப்பது இவருடைய திறமை. இவர்ட்ட அதற்கான கல்லெல்லாம் இருக்கு. எப்படி நெருப்பை பற்ற வைக்கணும்னு இவருக்கு தெரியும். எல்லா மக்களாலையும் அது முயற்சி பண்ணால் அது முடியலப்பா, என்னால் முடியலை, நெருப்பை பற்ற வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடுவாங்க அந்த காலத்தில். அந்த அளவுக்கு நெருப்பை பற்ற வைப்பது அந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கலாம். இல்லை அதற்கான தொழில்நுட்பம் கூட அன்றைக்கி தெரிஞ்சிருந்துருக்கலாம். அல்லது எப்படி நெருப்பை இந்த மாதிரி கட்டையில் உரசி அதில் பஞ்சை போடணும், டப்புன்னு பற்றிக்கும். இந்த மாதிரி ஏதாவது வழிமுறைகள் கூட பரவலாக எல்லா மக்கள்கிட்டையும் இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை சொட்டு சொட்டுன்னு ஊற்றுற மாதிரி கீழே தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் உயரமாக ஒரு ஏதாவது குடுவை, அதில் சின்னதாக துளை, அதுலேருந்து சொட்டு சொட்டுன்னு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அந்த நெருப்புக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ அந்த நெருப்பு இரவும் பகலும் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதிலிருந்து இவர்களுக்கு தேவையான நெருப்பை எடுத்துக்கொள்வார்கள். இந்த மாதிரி வழிமுறை கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்டிருக்கலாம். அல்லது பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு கூட ஆள் வச்சு நீ அதை அணைய விடாமல் பார்த்துக்கோ. அந்த அளவுக்கு மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த காலத்தில் நிறைய கொடுமைகள்லாம் நடந்தது. ஜாதி ரீதியான அடக்குமுறைகள், வறுமையில் வாழுகிறவர்களை அடிமைகளாக பயன்படுத்துகிற அந்த பணக்கார வர்க்கத்தினர், அவங்க எல்லா வேலையும் அந்த மக்களை செய்து இந்த மாதிரி அணைய விடாமல் பண்ணுன்னு சொல்லி அவன் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். இப்படி நெருப்புக்காக கடந்த காலங்களில் நிறைய வகையிலான தொழில்நுட்பங்கள் எல்லாம் நடந்திருக்கும். நிறைய முயற்சிகள் நடந்திருக்கும். தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலத்தில். தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த முயற்சி எல்லாமே இப்போ தேவையில்ல, அந்த கஷ்டமே தேவையில்ல, எல்லாருமே நெருப்பை பற்ற வைக்கலாம். அப்போ அந்த காலத்தில் எல்லாருமே நெருப்பை பற்ற வைக்க முடியாது. பணக்காரர்கள், அதற்கான தொழில்நுட்பம், அந்த நெருப்பில் சமைத்த உணவுகளுக்கு அடிமையானவர்கள் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? நெருப்பு இருந்தால் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்லாம், மீனை வேக வச்சு சாப்பிட்லாம், சுட்டு சாப்பிட்லாம், அல்லது அதில் உப்பு போட்டு இந்த மாதிரி சமையல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். அதனால் நெருப்பை இந்த மாதிரியான உணவுகளுக்கு அடிமையானவங்க பணக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, விளக்கெண்ணெய் சொட்டு சொட்டுன்னு ஊற்றுற மாதிரி, அல்லது யாராவது அணைய விடாமல் பார்த்துக்கோ, வேலைக்கு ஆள் போட்டு அந்த நெருப்பை அணைய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும், இதுதான் உனது வேலை. இப்படி வேலைக்கு ஆள் வைத்து அரண்மனையிலாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்கலாம். நீ நெருப்பை அணைய விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெருப்பை கடன் வாங்குறது, இதெல்லாம் வந்துடும். நெருப்பை பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்குறது, இப்படி பணக்காரங்க மட்டுமே நெருப்பை, இப்போ ஏழைகள் நெருப்பு எப்போதும் அணைய விடாமல் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவன் குடிசையில் வாழ்கிறான். அதனால் அவங்க அது அவங்களுக்கான தேவையாக இருக்குது. இது பணக்காரங்களுக்கு தேவையான பணக்காரர்களின் தேவையாக தான் அந்த காலத்தில் கூட ஒரு நெருப்பு இருந்திருக்கும். ஏழைகள் கிடைக்கிறத எதையாவது சாப்பிட்டுட்டு அவன் குடிசை வீட்டில் இருப்பான். மழை பெய்யுது, பயங்கரமாக 10 நாள் மழை பெய்யுது, நசுன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க நெருப்பையெல்லாம் பாதுகாக்க முடியாது. நம்ம வசதிக்கு நெருப்பையெல்லாம் நம்மளால் பாதுகாக்க முடியாது. பணக்காரங்கிட்ட போய் நெருப்பும் கேட்க முடியாது. ஏழை நீ எப்படி என்கிட்ட நெருப்பு கேட்கலாம்? உனக்காகவா நான் நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன், பாதுகாத்து வச்சுருக்கேன், உனக்காகவாப்பா நான் நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு நெருப்பு தரமாட்டாங்க. ஏழைகள் அப்போ நாம் தான் நெருப்பை பயன்படுத்துகிற ஒரு ஆள் பணக்காரங்க தான் அப்படிங்கிற கடந்த காலங்களில் வாழ்க்கை முறை இருந்திருக்கும். நாம் தான் அந்த நெருப்பை பயன்படுத்துகிறோம். நெருப்பை பயன்படுத்தி உணவை சமைப்பதே அந்த காலத்தில் ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். எல்லாராலையும் நெருப்பை பயன்படுத்தியிருப்பாங்களா? தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் எல்லாருமே நெருப்பை பயன்படுத்தியிருப்பாங்களான்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க பச்சையாக தான் சாப்பிட்ருக்காங்க. பச்சையாக சாப்பிட்றவங்களுக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்திருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பச்சையாக மாமிசத்தை சாப்பிட முடியாது. கண்டிப்பாக காய்கறிகளை தான் அவங்க பச்சையாக சாப்பிட்ருப்பாங்க. அப்போ கடந்த காலத்தில் கூட ஏழைகளின் உணவாக அந்த பச்சை காய்கறிகள் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பணக்காரர்களின் உணவு தான் நெருப்பில் சமைத்த உணவுகள், பணக்காரங்களோட உணவு.
கடந்த காலத்தில் வந்து பணக்காரங்களுக்கு தான் நோய் வரும்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஏழைகளும் என்ன பண்ணுவாங்க, பணக்காரர்களின் மோகம், அவங்க வந்து நெருப்பில் சமைத்து சாப்பிடுகிறார்கள். அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளும் நெருப்பை பற்ற வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதற்கான முயற்சிகள், ஏதாவது தொழில்நுட்பம், இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையில் போட்டு உரசு டக்குன்னு அந்த இடத்துல பஞ்சு வை பற்றிக்கும் அப்படின்னு ஏழைகளும் தங்கள் பங்குக்கு நெருப்பை பற்ற வைத்து ஒரு பணக்கார மோகமாக அது இருந்திருக்கு. ஒரு பணக்காரர்களைப் போல் நாமளும் நெருப்பில் சமைத்து சாப்பிட வேண்டும் என்கிற முயற்சி ஏழைகள்கிட்டையும் அது வந்திருக்கும், அந்த முயற்சி இருந்திருக்கும். ஆனால் ஏழைகளால் எப்போதுமே அது சாத்தியமாக இருக்காது. ஏன்னா குடிசை வீடு மழை பெய்கிற நேரத்தில் ஒழுகும், நசுன்னு இருக்கும். அதனால் நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, இல்லாமல் போயிருக்கலாம். ஒரு புயல் காலம், பெரும் வெள்ளம் வருது, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அப்போது அந்த நேரத்தில் அவங்க பச்சையாக சாப்பிட்ருப்பாங்க. நெருப்பின் உதவி இல்லாத அந்த பச்சை உணவுகளை சாப்பிட்டிருப்பார்கள். அதனால் இது ஒரு போராட்டம் தான். நெருப்பில் சமைத்த உணவுகளை சாப்பிடுவது அந்த காலத்தில் ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கே தவிர அது எளிதான ஒரு நடைமுறையாக இல்லை. பணக்காரர்கள் தங்களிடமுள்ள பணபலத்தை வைத்து அதிகார பலத்தை வைத்து என்ன பண்ணிடுவாங்க, நெருப்பில் சமைத்த உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிடுவதை, வழக்கமாக சாப்பிடுவதை அவங்க வந்து ஒரு எளிதாக்கி இருப்பார்கள். ஆனால் ஏழைகளுக்கு அது ஒரு போராட்டமாக எப்போது ஒரு வாட்டி கிடைக்கிற ஒரு பண்டிகை போல் இருந்திருக்கலாம், அல்லது அடிக்கடி கூட. அந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் தீப்பெட்டி இல்லாத காலத்தில் மனிதர்கள் எப்படி சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும்போது, அப்போ மனிதர்கள் கடந்த காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெருப்பை பயன்படுத்தி சாப்பிடுகிற வழக்கம் குறைவாக இருந்திருக்கு. அதனால் ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க.